வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே. இது விழுதுகளுக்கான வீடியோ. என்னடா மாமா மாத்திரம் இதில் காலையில் வந்து தனியாக வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. சூர்யாவை ஏன் கூப்பிடலன்னா காரணம் இன்றைக்கி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அதாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தனித்தனியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு என்ன, சுமையை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகணும். இன்றைக்கி 7ஆம் தேதி சனிக்கிழமை ஆஃப் டே தான் கோர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வாய்தா டேட்டு. அதனால் சுமையை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் அவங்களுக்கு தெரியாது, இந்த கோர்ட்டு கேஸு வாய்தா வழக்கு இதை பற்றிலாம் தெரியாதுங்கிறதுனால நான் தான் போகணும். ஏன்னா இதில் நாங்கள் 2 பேருமே பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டது. ஏன்னா வேறு ஏதோ ஒன்று இது பண்ண போய் அது வேறு எதுலேயோ முடிஞ்சு சுமி மேலே வந்து எஃப்ஐஆர் விழுந்து இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் போய்த்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படிங்கும்போது இவளும் வந்துக்கிட்டு நீ வேணால் இந்த பக்கம் போ, நான் வேணால் அங்கிட்டு போய் தாராபுரத்துக்கு போய் என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன் அப்படின்டா. நான் நேற்றே இருந்து சொல்லி பார்த்தேன், எப்பா வேணாப்பா நான் கூட வர்றேன், 2 பேரும் சேர்ந்து கூட போகலாம், உனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனு அது போய் வெயில் ஒத்துக்கிறாது என்னென்னமோ சொன்னேன். அவளுக்கு என்னென்னா நான் வந்து இவளை போய் கோர்ட்டில் போய் இந்த வேலைகளை பார்க்குறேன்ல, அதனால் இவளுக்கு அது பிடிக்கலை. நீ போறீல இப்போ தாராளமாக போயிட்டு வா. இது வந்து எப்படி சொல்கிறதுனா பொறாமைன்னு சொல்லக்கூடாது. ஒரு எப்படி சொல்கிறது, தமக்கு உண்டான பொருள் அங்கே போகுதே, அவள் கூட போய் இவர் வந்து ஒரு நாள் பூரா அன்றைக்கி போன தடவை போனப்போ அப்படித்தான் காலையில் போயிட்டு திருப்பி வந்து நெல்பட்டைக்கு போய் கறி வாங்கி கொடுத்துட்டு திருப்பி வந்து அவளை வீட்டில் இறக்கி விட்டுட்டு சமையல் சாப்பிட்டு செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி 2:30 மணிக்கு பழையபடி போய் கோர்ட்டில் போய் ஆஜராகிட்டு 4:30 மணிக்கு திருப்பி வந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் அங்கே தான் இருந்தேன். அப்படிங்கும்போது இதை ஏற்படுத்தி விட்டது யார்? இன்றைக்கி வந்து குத்துதே குடையுதே, இவர் பொண்டாட்டி கூட போகிறாரே வர்றாரே அப்படின்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றுறதுக்காக நான் இன்றைக்கி தாராபுரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் அதை வேறு வழி இல்லை, நான் விட்டு தான் ஆகணும். நான் சொல்லி பார்த்தேன், எப்பா நான் இன்றைக்கி போயிட்டு வந்துடுறேன், நீ பாட்டுக்கு வீட்டில் இரு, காரில் வேறு இன்ஜின் ஆயில் சரியில்லை, அதுபோல் பிரேக் ஆயிலு, அப்புறம் இன்னும் வீல் அலைன்மெண்ட்டு சர்வீஸு எல்லாம் பார்க்கணும். அது வண்டி வந்து கொஞ்சம் உழண்டு போச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000-7000 கிலோமீட்டருக்கு மேலே இன்ஜின் ஆயிலே மாற்றலை. அது வண்டியே ஓடுறதே வந்து ஒரு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி இரு, இன்றைக்கி போய் வண்டியை காலையில் விட்டுருவோம், நீ இங்கேருந்து வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருப்பா, நம்ம நாளைக்கு கூட போகலாப்பான்னு சொன்னால் அவள் அதை காதில் வாங்குற மாதிரி தெரியலை. இது எப்படின்னா கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற கதை தான் இவள் பண்ணுறது. அதான் நான் ஒரே வாரத்தில் என்ன சொல்கிறேன், நம்மளால் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம், இதுக்காக நான் போய்த்தே ஆகணுங்கிறது கட்டாயம் கூட. அப்படி இருக்கும்போது நீ போகவே கூடாதுன்னு சொல்லி மூஞ்சியை காலையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவங்கள யார் கூட்டு போகிறது? நீ தானே அதை ஏற்படுத்தின. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையும் உனக்கு விட்டு கொடுத்துட்டு எல்லாமே வந்து நீ தான் அனுபவிச்சுக்கிற. இந்த ஒரு சூழலில் அவங்களுக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தையும் ஏற்படுத்தி விட்டது நீ தானே. இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டது யார்? நீ தானே. அப்படிங்கும்போது அதை நான் தானே நிவர்த்தி பண்ணணும். எல்லாமே வந்து விட்டு கொடுத்து கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அவங்க அலையணும், எல்லாமே அவங்க பார்த்துக்கிறணும். நானும் போகக்கூடாது, எந்த காசும் கொடுக்கக்கூடாது. இந்த 50,000 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், அது கொடுக்கல. மாதம் 10,000 ரூபா கொடுக்க சொல்லி ஸ்டேஷனில் சொன்னாங்க, அது கொடுக்கல. எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆனால் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களும் யாரும் இல்லைங்கும் போது நான் தான் போய் அங்கே இருந்து எல்லாமே இருந்து பார்த்து ஆக வேண்டிய கட்டாயம். இதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு நான் போவேன்னா தாராளமாக போயிட்டு வந்துட்டேன். வாழ்க்கையிலே ரொம்ப நாள் கழித்து அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், யார் சூர்யா ஒரு பக்கம் தாராபுரத்துக்கும் நான் ஒரு பக்கம் கோர்ட்டுக்கும் போகிறது இதுதான் முதல் தடவை. ரொம்ப நாளாக வந்து இது நடக்காமல் இருந்துச்சு. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். இந்த வட்டம் வந்து நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இல்லைன்னு சொல்லி அவள் ஒரே பிடிவாதமாக இருக்கிறா. காலையிலே ஒரு சில விஷயங்களை பற்றி பேசினேன், எனக்கு மூஞ்சி கொடுத்து பேசுகிறதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லை போல். சரி அப்படிங்கும்போது அவள் இஷ்டத்துக்கு விட்டுருவோம். அவள் என்ன பிளான் போட்டிருக்கா என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் எந்த பிளானாக இருந்தாலும் எனக்கு அங்கே ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கான், மாஸ்டர் கோகுல், அவன் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறா, நான் கணக்கம்பட்டிக்கு போவேன், கணக்கம்பட்டியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே தாராபுரம் போவேன், அங்கே போனால் முன்ன பின்ன லேட் ஆகும், லேட் ஆச்சுன்னா நான் அங்கேயே ரூம் போட்டு தங்கிடுவேன். எப்படி தாராபுரத்தில் தங்கிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கிளம்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறா. நீ எதுக்காக அங்கே போய் ரூம் போட போகிற, எதுக்காக வந்து கணக்கம்பட்டி போய் தாராபுரம் போகிற, எல்லாமே எனக்கு ஒரு சிம்டம்ஸு சிக்னலு எனக்கு கிடைக்கிது. அதாவது இவள் பிளான் என்னென்னா, இப்போ அவரும் வந்து திருப்பூர் வந்துட்டார், யார் பழைய மாப்பிள்ளை பாலவிநாயகம். அப்படிங்கும்போது இவங்க நேராக போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பிள்ளை குட்டிகளோடு எல்லாம் ஒன்றா சனிக்கிழமை தானே இன்றைக்கி
எல்லாம் அங்கே போய் கூத்தடிச்சிட்டு நாளை காலையில் கிளம்பி வர்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கோகுலம் என்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நான் இப்போயும் சொல்கிறேன், உன்னை நம்பி தான் நான் அனுப்புகிறேன். அதுக்காக வந்துக்கிட்டு நீ உன் பொண்டாடி கூட போகிற, அதே மாதிரி நான் என் புருஷன் கூட போய் அவனை பார்த்தா என்ன தப்புன்னு நீ கேட்கக்கூடாது. அவன் நல்லவனாக இருக்கணும், நீ அவனை போய் பார்க்கணும். இதே வந்து இவ வந்து அப்போ இவளை சொல்லுவேன், இவ வந்து யோக்கியமானவளை, இவ நல்லவளை, இவளும் வந்து இப்போ ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கா, அவுத்து காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம். ஆனால் என் கூட இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் அவள் நல்லவளாக தான் இருந்தாள். அதுக்கப்புறம் என்னை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எது வேணாலும் நடந்திருக்கலாம். அதை பற்றி நான் கேர் பண்ணலை. ஆனால் உன் புருஷன் அப்படி கிடையாது. உன் கூட இருக்கும்போதே உன்னை குடும்பப்படுத்தினவே, உன்னை பல மாதிரி வந்து பல விஷயங்களுக்கு ஈடுபடுத்துறதுக்கு துணிஞ்சவே. அவனை போய் பார்த்து அவன் கூட பேசி அவன் கூட வந்து ஒரு திருப்பி வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணி உருவாக்கணும்னு நினச்சேன்னா நானும் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் புதுப்பிக்கிறதுக்கு தயாராகிட்டேன். இது ரிலேஷன்ஷிப்பு கூட கிடையாது, உரிமை. நீயும் சொல்லுவாப்பா, அப்போ அதுவும் என் உரிமை தானே, என் புருஷனை பார்க்குறதும் எனக்கு உரிமை தானே அப்படிம்ப. அப்படி கிடையாது. நீ வேணான்னு சொல்லி விலகி வந்ததுக்கப்புறம் தான் உன்னைய நான் மீட்டெடுத்து இன்றைக்கி உனக்கு வந்து எப்படி ஒரு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றி வச்சுருக்கேன். உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்லதை செஞ்சு நான் வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் தேவையில்லாமல் நீ இப்படி போனால் நான் அப்படி போவேன், நீ அப்படி போனால் நான் இப்படி வருவேன்னு சொல்லி என்கிட்டயே ஏட்டிக்கு போட்டி பண்ணுனேன்னா இப்போ நான் இவன் மேலே அக்கறை இல்லாமல் அவளுக்கு வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடும். எப்பா உனக்கு வந்து வெயில் ஒத்துக்கிறாதுப்பா, எப்பா நீ பஸ்ஸில் போகாதப்பா, எவ்வளவோ நான் ஏன் தடுக்கணும்? சரி உனக்கு எதுவுமே ஒத்துக்கிறலங்கிறதுனால தானே. ஏன்னா நீ பழைய வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை வேறு, செட்டிப்பாளையத்தில் நீ சட்டி கழுவுன கதையெல்லாம் வேறு, இழுப்பூரில் நீ வந்து கக்கா போகிறதுக்கு கம்மாக்கி போனதெல்லாம் வேறு. இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ராஜ வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன அங்கே குறை இருக்குது? எல்லா வகையிலையும் உனக்கு சாப்பாட்டிலேருந்து சகலமும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். படுக்கிறதுக்கு ஏசி, எல்லாமே ஓசி, காரில் போனால் பகுமானம், எங்கேயா ஃபங்க்ஷன் போனால் உன்னை நான் அப்படியே பொத்துனாப்பில் கூப்பிட்டு வர்றேன். இன்றைக்கி அழகாக நீ வந்து அப்படியே வந்து முடிகளெல்லாம் விரித்து போட்டு அப்படியே வந்து அழகு பதுமையாக அப்படியே பிரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்ன? நான் தான் உன்னை அந்தளவுக்கு பதவுசாக பார்த்துக்கிட்டு பக்குவமாக வச்சுருக்கேன். நீ அதை வந்து பயன்படுத்திக்கிறாம இன்றைக்கி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக என் குடும்பத்தோடு போய் ஒரு கோர்ட்டுக்கு நான் என்ன கொடைக்கானலுக்கு போகிறேன்னா, இல்லை வந்து உல்லாசத்துக்கு போகிறேன்னா, இல்லை சல்லாபத்துக்கு போகிறேன்னா, இல்லை வந்து போய் அவங்க கூட சேர்ந்து இந்த என்னமோ சொல்லுவாங்களே பஞ்சனையில் போய் வந்து மஞ்சள் கொண்டாட போகிறேன்னா, எதுவுமே கிடையாது. ஒரு கோர்ட்டுக்கு ஒரு வாய்தாவுக்கு கண்டிப்பான முறையில் போக வேண்டிய இடத்துக்கு தான் நான் போகிறேன். இதுக்கு வந்து நீ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சுண்டிக்கிட்டு சடைச்சிக்கிட்டு நீ வந்து போ நான் இங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்ட்டேன் ஒரே வார்த்தையில். தாராளமாக, அதாவது எப்பயுமே ஒன்று சொல்லவா, ஒரு தங்க முட்டையிடுற வார்த்தை அறுத்து பார்க்கக்கூடாது. அதை மாதிரி ஒரு கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையக்கூடாது. இப்போ நான் இருக்கேன், உனக்காக உருகுறேன், நாளுக்கு நாள் வந்து உனக்காகவே தினம் வீடியோ போடுறேன், உனக்காகவே வந்து கண்டவன்ட்டே பேச்சு ஏச்சு வாங்குகிறேன், உனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்காக வாழ்கிறியாங்கிறது எனக்கு தெரியும் 100%. நீ எனக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் நீ என்னை வந்து ஒரு மிரட்டலுக்காக, என்னை ஒரு பயமுறுத்துறதுக்காகவும், என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவும், இப்போ நீ இங்கே போனால் நான் அங்கே போவேன், நீ இவளை போய் பார்த்தா நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக வந்து உனக்கு கால் முளைச்சிருக்கு. இதை எப்படி தடுத்து நிறுத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இவளுக்கு நான் ஒரு வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி விட்றேன். நீ போ, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஏன்னா இவள் போனாதான் அந்த வெயிலில் போய் காஞ்சு கருவாடாகி போய் ஒரு நாள் வந்தா பாருங்கள், காஞ்சு கருவாடாகி ஐயோ என்னால் முடியலை, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, இது எரியுது அது எரியுது, யூரின்லாம் எரிஞ்சு போகுது, யூரின் ட்ராக் ரத்தமாக வருது அப்படிலாம் சொன்னால, அப்போ சொல்லி இப்போ மறந்து போச்சு போல், ரொம்ப நாள் ஆச்சுல. அதனால் பகுமானமாக வாழ வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவளே கால் கிளப்பி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு ஆற்ற விட்டே பறந்து போயிடுச்சும்பாங்கள்ல, அதை மாதிரி நீ தனியாக போனாதான் அதோட வழி தெரியும். நீ போ, தாராளமாக போ, என்ன நடக்குதுங்கிறத நானும் பார்க்கத்தானே போகிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு கோகுல் சொல்லி கொடுத்துருவான். இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலையை விட்டுரு. யாருனால இது ஏற்பட்டுச்சு? சரி நம்மனால தானே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பமாச்சு, சரி அவர் தான் போயிட்டு வரட்டுமேன்னு சொல்லி இல்லாமல் நான் இங்கிட்டு போனால் நான் அங்கிட்டு போவேன், நான் பாலவிநாயகத்தை நீ பாலவிநாயகத்தை போய் பார்ப்பேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க. இதுதான் விஷயம். என்னை பிளாக்மெயில் பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. போயிட்டு வா, உன் தலையில் நீயே அள்ளி போட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. தாராளமாக போயிட்டு வா, நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே கிடையாது. இந்த நான் கிளம்பிட்டேன், அவளும் கிளம்பிட்டா, இந்த ட்ரெஸ்ஸு மாற்றிட்டா, அவளை போய் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்படியே நேராக நான் கூடல் நகர் போய் அவங்கள கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகிறேன்.
பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லி. இனிமே தான் எல்லா வாழ்க்கையில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி. ஓகேவா? பாய்.